this is Kiran. Welcome to my channel. நம்ம சேனல் ஒரு நல்ல ரீச்சில் இருக்குது. 96 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வாயில் வர மாட்டேங்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் இன்னமும் நிறைய நல்ல கண்டென்ட்டாக வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம காருக்கு ஒரு ஆக்சசரிஸ் ஒரு அண்ணா கொடுத்தாங்க, கிஃப்டாக கொடுத்தாங்க. அதை இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறேன். நான் அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை வாங்கணுன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த பாக்ஸ். இப்போ இது நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நல்லா தான் இருக்கும் போலங்க. நானும் இன்னும் பார்க்குறேன். நல்லா பண்ணலாம். நல்ல பேக்கேஜுங்க. இதுதான் நமக்கு வந்திருக்க கிஃப்ட்டு. இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஒரு ஏரோப்ளேன் மாதிரி இருக்கிற செட்டப்பு. இது நம்ம கார் டேஷ்போர்டில் வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கணும். முன்னாடி விங்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஓகேவா, இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல மாட்டிடலாம். இந்த இடத்துல மாட்டிட்டோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா சூப்பராக இருக்குல்ல. இதோட ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பார்க்கலாம். அதை இதோட இன்னொரு அட்வான்டேஜை நான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டுறேன். பொறுமையாக பாருங்கள் வீடியோ. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்த ரெண்டு விங்ஸுமே வந்து சோலார் பேனல் மாதிரி. இது வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எனர்ஜி கொடுத்துச்சுன்னா அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க ஃபேன் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அது ரன் ஆகும்போது நமக்கு வந்து அந்த நம்ம ஸ்பாஞ்சில் கொடுத்துருக்க பர்ஃப்யூம் வந்து கார் ஃபுல்லாக அதை ஃப்ரெஷ்னர் மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடும். பிளாக் வித் குரோம் ஃபினிஷில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இதை ஓரமாக வச்சிடலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம ஃப்ராக்னன்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் பாக்ஸ் 2 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே ஒரே ஃப்ளேவர் தான் நினைக்கிறேன். பட் 2 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ஒரு இங்க் ஃபில்லர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம். பர்ஃப்யூம் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன். ஒரு ஸ்பாஞ்சு கொடுத்துருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும் இந்த ஸ்பாஞ்சு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி. அதில் நீங்கள் வந்து இந்த ஸ்பாஞ்சை ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்பாஞ்சை வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஃப்ராக்னன்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி ஃப்ராக்னன்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நமக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்னன்ஸ் வெளியே எடுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்னன்ஸோட பேர் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணல. பாட்டிலையும் இங்கே மென்ஷன் பண்ணல. இது வந்து ஒரு 10 ml பாட்டில் 2 கொடுத்துருக்காங்க. இது டிப்பர் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு பாக்ஸ் எப்படி ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். நிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், உள்ளே இன்சர்ட் பண்ணி ஒரு திங்ஸ் இவ்வளோ வேணாம், நமக்கு ஓவராக யூஸ் பண்ணுறதில்ல. அதை எடுத்து நம்ம இந்த மாதிரி இதில் ப்ளேஸ் பண்ணால் போதும். இதை ப்ளேஸ் பண்ணிட்டோம். இப்போ இதை எங்கே வைக்கிறோங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம இதை கொண்டு போய் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு
கரெக்டாக அதில் ஃபிட் ஆயிரும். அதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை கார் டேஷ்போர்டில் வச்சுட்டோன்னு வைங்க. இருங்க, இப்போ நம்ம சந்தைட்டு கொண்டு போகணும். இப்போவே ஃப்ராக்னன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நம்ம கார் டேஷ்போர்டில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சென்டராக ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா சென்டராக நாங்கள் சாமி படம் வச்சுருக்கோம். அதனால் நாங்கள் ஒரு கார்னராக கோ பேசஞ்சருக்கு முன்னாடி வைக்கிற மாதிரி ப்ளேஸ்